கருணாஸ் அவர்களுடைய பேட்டிகளை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மாமன்ற லெவல்ல பேசிக்கிட்டு இன்னைக்கு சட்டமன்ற லெவல்ல பேசுறது ஏன்னு எனக்கு தெரியல. எதிர்காலத்துல மக்கள் அங்கீகரித்தால் இறைவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வரணும் அப்படின்றது எங்களுக்கு விருப்பம். நிச்சயமா நடக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒருவேளை இவங்களெல்லாம் நான் சட்டமன்றத்துல எதிர்கொண்டோம்னா கண்டிப்பா நான் சட்டமன்றத்துல உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விதான். அதாவது திரு கருணாஸ் அவர்களை நான் ரொம்ப வாழ்த்தி பேசணும்னு நினைப்பேன். ஏன்னா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது என்ன சொன்னாரோ அதே டயலாக் அப்படியே திமுக ஆட்சியில இருக்கும்போது சொல்லுவார். அவர் பொதுப்படையா சொல்லிடுவாரு, முதல்வர் தற்போதைய முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அத 2016 பார்த்தா தற்போதைய முதல்வர் அப்போதைய முதல்வர், 2022 பார்த்தா தற்போதைய முதல்வர் இப்போதைய முதல்வர், இவ்வளவுதான் வித்தியாசம். என்ன மாதிரியான ஒரு கோட்பாடுன்னு எனக்கு தெரியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டா நீங்க என்னன்னாலும் பேசலாமா? இது மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு நான் இந்த பேட்டி மூலமா நேரடியா கேட்கக்கூடிய கேள்வியாகவே நான் வைக்கிறேன். சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. உங்களுடைய அப்போதைய முதல்வரை நீங்க புகழ்ந்து பேசின வீடியோவையும் இப்போதைய முதல்வரை நீங்க புகழ்ந்து பேசின வீடியோவையும் நான் எடுத்துட்டு உங்களோட நான் நேருக்கு நேர் விவாதம் வர்றது கூட நான் தயாரா இருக்கேன். நீங்க அவருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி இவரையும் புகழ்றீங்களே, சட்டமன்ற உறுப்பினரான என்னன்னாலும் பேசலாம்னு நினைச்சிட்டீங்களா? நீதான் பேசுறியா? கண்டிப்பா நான் சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினரான மக்களுக்கு என்னன்னாலும் செய்யலாம் நினைங்க. இந்த மாதிரி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு, மீண்டும் சில கட்சிகளுக்கு நான் பூஜா தூக்குவதற்கு இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லி தயவு செஞ்சு இன்னொரு பேட்டியை கொடுக்காதீங்க. உங்க பேட்டியை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நான் எதுவும் தவறா பேசியிருந்தா கருணாசனை கண்டிப்பா மன்னிச்சிருங்க. எதிர்காலத்துல சட்டமன்றத்துல நம்ம சந்திச்சோம்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் நேர்ல மன்னிப்பு கேட்கிறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.